அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சொந்தங்களே, வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தோட குட்டி அறுவடை பார்க்கலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் பழுத்துருச்சுங்க, அதனால தான் அறுத்துடலான்னு பார்க்குறோம். சரி வாங்க, எப்படி இருக்குது, எந்த நிலமையில இருக்குது தாருன்னு பார்க்கலாம். எங்கள் ஹஸ்பண்டு அறுவடை செய்கிறதுக்கு போயிருக்காரு, எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. இலையெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் வாழைத்தாரை அறுவடை பண்ணணும். வாங்க பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னும் 2 கொலை போட்டிருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, வாழைப்பூவும் தாரும் எல்லாம் ஒன்று இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாங்க கைஸ், இதில் மரத்துலேயே பழம் நல்லா பழுத்துருச்சுங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பழுத்துருக்கு என்னன்னு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதாங்க அறுவடை பண்ண போகிற தார். பார்த்தீங்களா நல்லா எப்படி பழுத்துருக்கு பார்த்தீங்களா. மரத்துலேயே நல்லா பழுத்து கனிஞ்சி வெடிச்சிடுச்சிங்க பழம். அவ்வளோ ருசிங்க இந்த பழம் சாப்பிட்டா. லஸ்தாலி பழங்க இது. நல்லா இனிப்பாக இருக்கும், இனிப்பு சுவை கொண்டது, நல்லா இருக்கும். கட்டையும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் போடுங்க, வேணுன்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழமும் நல்லா ருசியாக இருக்கும். மரத்துலேயே பழுத்து அறுவடை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுத்தம் பண்ணி இதை பாருங்கள், அறுத்தாச்சி பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மரத்தால் பழுத்து நம்ம சாப்பிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம அறுத்துட்டு வந்து பழுக்க வச்சா அது ருசி தனியாக தான் இருக்கும். மரத்தில் பழுத்து சாப்பிட்டா அது ருசி தனியாக இருக்குங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பழம் கனிஞ்ச பழம் பாருங்கள். எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது பார்த்தீங்களா, ரோஜா பூ மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். கலர் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்களா. நல்லா பூ நல்லா விரிஞ்சு நல்லா பெருசாக பூக்கும், பெரிய பெரிய பூவாக. பறிச்சுட்டு வந்து வச்சுக்கலாம். இது வந்து கற்பூரவள்ளி தழை. என்னான்னு தெரில, 2 நாளாக தொண்டை கரன்னு இருக்குது. 2 இலையை பறித்து எடுத்துகிட்டு போய் கழுவி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டோன்னா சளி இரும்பல் எல்லாத்துக்கும் நல்லது, கரகரப்புக்கு நல்லது. ஓமவள்ளி தழைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. இதில் பஜ்ஜியும் போட்டு சாப்பிட்லாங்க. தழை பறிச்சிட்டு போய் பஜ்ஜி மாவில் போட்டு பஜ்ஜியும் போட்டு சாப்பிட்லாம். பசங்க வெறும் தழையாக சாப்பிட்லன்னா பஜ்ஜி மாவில் போட்டு பஜ்ஜி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. சளி கிளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. பாருங்கள், இது வந்து காகட்டாம்பூ. சீசன் டைமில் நிறையா பூக்கும். நாங்கள் பூ கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முழத்துக்கிட்டே கிடச்சிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முழங்கிட்ட கிடச்சிடும், நல்லாயிருக்கும். இது குண்டு மல்லி. என்னான்னு தெரில, இப்போ தான் 1-2 மொக்கு வைக்குது. இந்த ஒரு பூ பூத்துருக்கு, பறிச்சிக்கலாம். பறிச்சிட்டு போகலாம். போய் மேலே மாடியில் கொஞ்சம் கனகாமரம் இருக்குது, அந்தாண்ட ஒரு குண்டு மல்லி செடி இருக்குது. அதில் இருக்கிறதும் சேர்த்து வச்சு பறித்து கட்டிலில் கட்டி வச்சுக்கலாம் இன்றைக்கி. வாங்க, எலுமிச்சங்கன்னும் ஒன்று வச்சுருக்குறேன். எலுமிச்சங்கன்று வச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ தாங்க ஒரே ஒரு காய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஒரு காய் தாங்க விட்டுருக்கு. இந்த மரம் நிறையா காய் வைக்கணும்னா என்ன செய்யணும், என்ன உரம் கொடுக்கணும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நாங்கள் உரம் யூரியா எதுவும் கொடுத்ததில்ல. இயற்கை காய்கறி கழிவுகள் இது அது மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த உரமும் கொடுத்ததில்ல. காய் அதிகமாக வைக்கணும்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், மாதுளை மரமும் வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி இருக்குங்க இதெல்லாம். மாதுளம் காய் நிறையா காய்க்குது. ஆனால் இந்த அணில்கள் தாங்க சாப்பிட்டு போகிறாங்க. ஏதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாங்க எங்களுக்கு விட்றாங்க, நிறையா சாப்பிட்றது. நாங்களும் அவங்க சாப்பிட்றாங்கன்னு பறிக்கிறதில்ல. அவங்களுக்கு மட்டும் யார் கொடுக்குறாங்க? குருவிங்க, அணில்கள் தாங்க நிறையா வருங்க. அணில் அவங்க தான் சாப்பிட்டு கடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சரி சாப்பிட்டோம், வாயில்லாத ஜீவன்கள் பிழைக்கட்டும்னு நாங்களும் விட்டுறது. பாருங்கள், நல்லா பூ பிஞ்சாக இருக்குது நிறையா மாதுளை மரத்தில் பார்த்தீங்களா. ஆனால் நல்லா இருக்குங்க, நாட்டு மாதுளை இது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு மிஞ்சினா என்றைக்கோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். மற்றது எல்லாமே அவங்களுக்கு தான். இது வந்து சாத்துக்குடி செடி, ஆனால் இன்னும் காய் வைக்கல. வாங்க பார்க்கலாம் என்னென்ன செடி, என்னென்ன மாதுளை மரம் எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டில். பாருங்கள், எங்கள் கேமராமேன் சுற்றி உங்களுக்கு காட்டுறாரு செடிங்க எல்லாம். இது வந்து அடுக்கு மல்லிங்க, 7 அடுக்கு. நல்லா பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும். பூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பூ வச்சாலும் பட்டன் ரோஸ் வைக்கிற மாதிரியே இருக்கும். அடுக்கு மல்லி 7 அடுக்கு இருக்கும், பெருசாகும் நல்லா பூ. பாருங்க, வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே முருங்கை மரமும் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில, சாஞ்சிடுச்சு. பாருங்கள், கொலை போட்டிருக்குறது. இது இன்னொரு கொலை. இது வந்து கற்பூரவள்ளி. இது கற்பூரவள்ளி பழம். இதுவும் கற்பூரவள்ளி தாங்க. நீங்கள் பூ பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, இதுவும் கற்பூரவள்ளி தான். கற்பூரவள்ளி இன்னும் கொஞ்சம் போனால் அந்த பூ அடிச்சிட்டு வந்து பொரியல் வடை பண்ணிடலாம்.
முருங்கை மரம் மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்தாண்ட கடைக்கிட்ட இருக்கிற ஷீட்டில் ஏறி எங்கள் ஹஸ்பண்டு முருங்கைக்காய் பறிக்கிறாரு பாருங்கள். அது மேலே ஏறி நின்று பறிச்சிக்கிறாரு. பறிச்சுட்டு வரட்டும், பார்க்கலாம் எத்தனை காய் பறிக்கிறாருன்னு. அது மாடிக்கு போய் மாடியிலேருந்து அந்தாண்ட கடை ஷீட்டில் இறங்கி பறிக்கணுங்க. மரம் பெருசாக போயிடுச்சுங்க, மேலே வரைக்கும் போயிடுச்சுங்க. நின்று பறிக்கிறாரு. முதல்ல என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டு முருங்கைக்காய், எங்கள் வீட்டு மரத்து முருங்கைக்கான்னு நான் குழம்புல இதிலெல்லாம் போட்டிருப்பேன். காய் நல்லா ருசியாக இருக்குங்க, இனிப்பாக இருக்கும் காய். முருங்கைக்காய் கசப்பு தன்மையும் எதுவும் இருக்காது. இது வந்து சீதா மரம் இந்தாண்ட பக்கம் இருக்குது. இந்தாண்ட ஒரு வீடு வாடகைக்கு விட்டு வச்சுருக்கோம். அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற மரம் இது சீதா மரம். ஒரே மரம் தாங்க இருக்குது, ஆனால் அதில் எக்கச்சக்கமான காய்ங்க. இலையோட காய்ங்க தாங்க அதிகமாக இருக்கும் போல இருக்குது. நிறையா காய் பிடிச்சிதுங்க. அறுவடை செஞ்சு நல்லா எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம். பறித்து சீதாப்பழம் பழம் நாட்டு சீத்தாங்க. இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக. பாருங்கள் நிறையா பிஞ்சுங்க, எங்கே பார்த்தாலும் பிஞ்சு, அடி வரைக்கும் பிஞ்சு வச்சுருந்ததுங்க. பாருங்கள் நீங்கள், சீத்தாப்பழம் பறித்து பழுத்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்கக்குள்ளே பறித்து நம்ம போட்டோம்னாவே அரிசியில் போட்டு வச்சா பழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். மரத்துலேயே பழுக்கலான்னு விட்டோன்னா இந்த குருவிகள் அவங்களுக்கு சொந்தம். நாங்கள் எங்கள் வீட்டோட இன்றைக்கி குட்டி அறுவடை. எங்கள் வீட்டு தோட்டத்தோடது முருங்கைக்காய், செம்பருத்தி, கற்பூரவள்ளி. சளிக்கோசரம் கற்பூரவள்ளி பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். வாழைத்தார் ஒன்று அறுத்துருக்குறோம். அதுதாங்க எங்கள் வீட்டோட அறுவடை இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.